வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவுக்கும் iPhone 13 Pro Maxக்கும் தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து iPhone 13 ப்ரோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த கம்பேரிசன் வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iPhone 13 Pro Max and Samsung Galaxy S22 Ultra ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh பட்ஜெட்டுக்கு மேலே இருக்கிற ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங்லையும் சரி ஐஃபோன்லையும் சரி இதுதான் வந்து இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியான ஃபோன். அப்படி இருக்கும்போது இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய குவாலிட்டி. சாம்சங்கும் சரி ஐஃபோனும் சரி அதோடைய மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷோடு தான் வருது. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் பாடியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேமோடு வருது. பட் அது சாதாரண அலுமினியம் ஃப்ரேம் கிடையாது, ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபோனுமே வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. iPhone 13 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செரமிக் ஷீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5x ப்ரொடக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுறது உடையிறது ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ்லேயே இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. iPhone 13 Pro Maxல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 minutes வரைக்கும் நீங்கள் வாட்டரில் ட்ராப் பண்ணியிருந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 1.5 minutes வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுலேயுமே வந்து IP68 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Maxல சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதோட ரெசல்யூஷன் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 13 Pro Max வந்து HDR10 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பிக்சல் ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் 500 ppi கொடுத்துருக்காங்க. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 458 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Maxல சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டு டிஸ்பிளேமே வந்து சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். பட் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் ஃபீச்சர்ஸ் படி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா HDR10 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Max வந்து உங்களுக்கு 1284 ரெசல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 1440 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் PPI வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 458 PPI தான் இருக்குது iPhone 13 Pro Maxல. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 PPI கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து இதோட டென்சிட்டி தான் ஜாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனில் ஃபீச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. சைஸ் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தாங்க. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 inch சைஸோட வருது. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 6.8 inch கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த ரெண்டு ஃபோன்லையும் இருக்கிற ப்ராசஸர், ரேம் அண்ட் மெமரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ப்ரீமியம் மொபைல் அப்படிங்கனால ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். iPhone 13 Pro Max பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A15 Bionic சிப் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் த ஸ்மார்ட்டஸ்ட் ஐஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த Snapdragon 888ஓட 25% எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S22 அல்ட்ராவில் 12GB 8GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னா ஐஃபோனில் வந்து ரேம் வேரியன்ட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் மட்டும்தான். அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே வந்து 128GB 1TB வரைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 256GB செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 512GB செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 1TB கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸர், மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது iPhone 13 Pro Max அண்ட் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவுடைய கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் iPhone 13 Pro Max வந்து சொல்லவே வேணாம், ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. 3 கேமராவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைமரி லென்ஸ், ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ்.
டெலிஃபோட்டோ லென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வைட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வந்து வைட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட வருதுங்க. அது இல்லாமல் 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து 10x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணலாம். ஸோ இப்போ iPhone 13 Pro Max கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, நிறைய கிரிக்கெட்லாம் பார்க்க போவீங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பார்க்க போவீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து ஷாட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா தான் கரெக்டான சாய்ஸ். அதே நேரத்தில் இந்த குவாட் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 108 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 120 டிகிரி வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் iPhone 13 Pro Maxல 4K வீடியோஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Maxல 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரால பார்த்தீங்கன்னா 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். பட் இப்போ சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரால பார்த்தீங்கன்னா டூயல் வீடியோ மோட் அப்படின்னு ஒரு வீடியோ மோட் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ கால்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 கேமராவும் வந்து எனேபிள் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் iPhone 13 Pro Maxல பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் இதில் வந்து நீங்கள் வந்து 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து 30 ஃப்ரேம்ஸ் இல்லைனா 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அடுத்தது iPhone 13 Pro Maxக்கும் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராக்கும் இருக்கிற பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா வந்து 5000 mAh பேட்டரி பவரோட வருது. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4352 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோனில் வந்து எப்போவுமே பேட்டரி பவர் கம்மியாக இருந்தாலும் அதோடைய என்டியூரன்ஸ் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து iPhone 13 Pro Max தான் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவோட என்டியூரன்ஸ் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 13 Pro Maxல 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ்ல ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து சாம்சங்கில் எவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் தருவாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபோனுடைய ஓவரால் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Maxாக இருந்தாலும் சரி, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஃபோனுமே வந்து அந்தந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆண்ட்ராய்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவோட ஒரு பெட்டர் ஃபோன் இல்லை அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சூப்பராக இருக்குது, ஆன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா iOSல இது வரைக்கும் வந்த ஃபோன்ஸ்லேயே வந்து ஸ்மார்ட்டஸ்ட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை ஆகட்டும், ப்ளூடூத் ஆகட்டும் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து S Pen யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க, நிறையா எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுவீங்க, ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 1,09,990 ஸ்டார்ட் ஆகுது. iPhone 13 Pro Max பார்த்தீங்கன்னா 1,29,990 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.